वासुदेवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिर्मदां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोहताम् अजाड्यं वाग्बलित्वं सहगणमत्स्मरणा भवेत् श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरान्ने रामनामवराननमो नवीति वसुदेव सुगन्धेवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं रामाय रामभद्राय रामचन्द्राय यदसे रघुनाथाय नाथाय सीताय पदे नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय जय नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः आपदाम गद्दारं गादारं सर्वदं पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् अच्युतानंद गोविंद रामोच्चारणविषय नश्यन्ति सकलारोगा सत्यम सत्यम वदाम्यहम्. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நாளை தினம் ரதசப்தமி. அதற்கு அடுத்த நாள் 26/1/2026 அன்று பீஷ்மாஷ்டமி. அடியனுக்கு தெரிஞ்சவரை என்னுடைய முக்கியத்துவத்தை சொல்லி நாம் பின்பற்ற வேண்டியது என்ன என்பதை நம்முடைய ஆண்டாள் அழகர் யூடியூப் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது பெரிய விஷயம், அடியனுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய ஒரு அனுபவத்தில் என்னுடைய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பீஷ்மாச்சாரியாரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். 18 நாள் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் இடையிலே பீஷ்மாச்சாரியாரை அப்புறப்படுத்தினால்தான் யுத்தம் வெல்ல முடியும், நாம் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும் என்று கிருஷ்ணன் அபிப்பிராயப்படுகிறார். ஆகவே அவர் விஸ்வாமித்திரங்கிற வரம் வாங்கினவர். அவர் தகப்பனார் நீ விருப்பப்பட்ட பொழுதுதான் உனக்கு மரணம் ஏற்படும் என்று கேட்டதனால், வரம் கொடுத்ததனால் அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை போரில் வெல்ல முடியாது. ஆகவே அர்ஜுனன் போய் கேட்குறான். இது மகாபாரதத்தில் உள்ள கதை தெரியும். உடனே இடையிலே அவர் போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். அப்பொழுது எல்லோரும் அவரை சேர்ந்து கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார், உத்தராயண புண்ணிய காலம் வந்தவுடனே என்னுடைய உயிரை துறக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார். அது வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். அதாவது மரணப்படுக்கையில் அம்பு படுக்கையில் இருக்கார். அர்ஜுனன் அவர் மேலே அஸ்திரங்களை விடும்போது கிருஷ்ணன் சொல்கிறான், அர்ஜுனா அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஆகவே அவர் இந்த உடம்பு பூமியில் விழக்கூடாது. ஏன்னா பூமி தாய் என்பவள் ஒரு பெண். அவர் மனசால் கூட எந்த பெண்ணையும் நினைக்காதனால பூமி தாயை கூட அவருடைய ஸ்பரிசம் படக்கூடாது. ஆகவே அவரை அம்பு படுக்கையிலே விழுமாறு அவருக்கு அஸ்திரங்கள் போடுகிறார். அப்போ அர்ஜுனனானவன் அவர் மீது குறிப்பாக உடம்பு பூரா அஸ்திரம் போடுறான், அது வேற. குறிப்பாக 5 இடங்களில் போடுறான். அவர் மறுபடியும் தன் மீது அம்பு போடாமல் இருப்பதற்காக 2 தோள்களில், 2 முட்டியில், அப்புறம் உடம்பு பூரா இருக்கேன் தலையில். ஆகவே அவர் அந்த அம்பு அந்த மற்றபடி உடம்பு பூரா சல்லடியாக அம்புகள் அஸ்திரங்கள் விடுறான். விழுதார் அப்படியே மல்லாக்க விழறார். அப்போ அவருடைய தலை தொங்குகிறது. அதுக்கு இன்னொரு தலையணை வேணும்னு கேட்குறார். துரியோதனன் மற்றவர்களெல்லாம் போய் தலையணை எடுப்பதற்காக போகிறார்கள். அப்புறம் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்க்குறான். அவர் கேட்குறதுடைய அர்த்தம் புரியாமல் இவர்கள் போகிறார்கள். ஆகவே நீ அதுக்கு பண்ணு அப்படிங்கிற. அவர் தலையணையெல்லாம் கேட்கல. அவர் கேட்குறது வேற. ஒரு வீரர், அவர் சுத்தமான சத்திரியன். ஆகவே அவருக்கு மரணத்தடுவாயில் அவர் இந்த மாதிரி சுகபோகங்களுக்காக கேட்கல. அவர் தலை சாயக்கூடாது, நிமிர்ந்த தலைவாக இருக்கணும். ஆகவே அவருக்கு தலைக்கு அஸ்திரங்களால் அவருடைய தலையை சரி செய்கிறார். உடனே அஸ்திரங்களால் இவன் ஒரு தலகாணி மாதிரி பண்ணி அவருடைய தலையை நிமிர்க்கிற மாதிரி வச்சிடறான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் அவர் அப்படியே அந்த உத்தராயண புண்ணிய காலம் வரைக்கும் அப்படியே இருக்கார். ரதசப்தமி அன்றைக்கு கிருஷ்ணன் எல்லாரும் ஒன்று சேர்கிறார்கள். சேர்ந்து அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நாளைக்கு என்னுடைய இந்த உடலுடைய ஆத்மாவை
பிரித்து கொள்ளலாம் என்று இருக்கிறார். அப்போ எல்லாருக்கும் ரொம்ப சங்கடம். அப்போ கிருஷ்ணன்ட்ட சொல்கிறான், கிருஷ்ணா, என்னுடைய உடம்புல உள்ள ரத்தம் பூரா போய்விட்டது, ஆனால் என்னால் இந்த வலி தாங்க முடியவில்லை, இந்த அர்ஜுனன் போன்ற அஸ்திரங்களுடைய வலி, இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்கிறான். அப்போ எல்லாரும் யோசிக்கிறார்கள். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், எருக்கு அலையை எடுத்து அவருடைய ரணங்களில் வைங்கள். ஏன்னா அவர் சொல்கிறார், என்னுடைய கைகளெல்லாம் வலிக்கிறது, கால் வலிக்கிறது, என்னுடைய தலையில் இது பண்ணதுனால தலையெல்லாம் வலியாக இருக்குது, ரத்தப்போக்கு ஆயிடுத்து, ரத்தமெல்லாம் சுண்டி போயிடுத்து விட்டதுன்னு. அப்போ எருக்கலையை வைத்து கொண்டு அதை மருந்தாக உபயோகப்படுத்துன்னு சொன்ன உடனே அவருடைய உடம்புல எருக்க இலைகளை வைத்து ரணமாற்றுகிறார்கள். ஆகவே நாளைய தினம் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியனுக்கு ஞாயிறுன்னு பேர். எதார்ச்சியாக ரதசப்தமி ஞாயிற்றுக்கிழமையே வருகிறது. ஆகவே நம்முடைய அன்பர்கள் எல்லோரும் நாளைய தினம் எருக்க இலையை வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்வதற்கு முன்னால் தன்னுடைய தலையிலே முடிந்தால் 7 எருக்கலையில் எடுத்துக்கொண்டு தலையிலே 3, 2 தோள்பட்டைகளிலும் 2 முட்டிகளிலும் எருக்கலை வைத்துக்கொண்டு கீழ்கண்ட மந்திரத்தை சொல்லி, கீழ்கண்ட ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு தண்ணீரை விடலாம். எருக்கலை, அர்ச்சதை, அருகம்புல் இவைகளை தலையில் வைத்துக்கொண்டு கீழ்கண்ட ஸ்லோகங்களை சொல்லி ஸ்நானம் செய்யவும். சப்த பிரியே தேவி சப்த லோகைக தீபகே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹரசப்தமி சத்வரம். 1. யஜா ஜன்மகிருதம் பாபம் மயா சப்தசி ஜன்மசி தன்மே சோகச்ச மாகர்ஹந்து சப்தமி. ஏதஜன்ம கிருதம் பாவம் யச்ச ஜன்மதார்ஜம் மனோத்வாகியம் பாபம் ஞானாதேச ஏ புனக. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தலையிலே ஜலத்தை விட்டுக்கொண்டு குளிச்சுட்டு வரலாம். இதனால் என்ன ஆகும் என்று கேட்டால், சூரிய பகவானுடைய கருணையினால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள், ஆனால் பெரும்பாலும் வியாதிகள் எங்கன்னு கேட்டால், வயதானவர்களுக்கு 2 கால், 2 கை, தோல், தலை தான் பிரதானம். ஆகவே அந்த இடங்களில் எருக்கலை வைத்து கொண்டு சூரிய பகவானை நினைத்து கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் செய்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறும், மனசாந்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால் நல்ல அறிவு வளரும், ரணங்கள் தீரும். சரி, அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி. பீஷ்மர் பற்றி தெரியும். அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவர் குழந்தை கிடையாது. ஆகவே இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு அவருக்கு தர்ப்பணம் செய்பவர்கள், பீஷ்மாஷ்டமி வந்து தகப்பனார் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எல்லோரும் அவருக்கு மேற்கண்ட மந்திரங்களை சொல்லி அர்க்கியம் விட்டு தவசம் சொல்லலாம். 3 அர்க்கியம் விடணும். ஏன்னா பீஷ்மருக்கு நாம் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். இந்த சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொருத்தரும், அதில் வர்ணபேதமே கிடையாது. பிராமணர் தான் செய்யணும்னோ அல்லது இன்ன வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தான் பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த நியதியும் கிடையாது, எல்லோரும் பண்ணலாம். எப்படி பண்ணணும்னா, ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு துணியை உடுத்தி கொண்டு, மடி வஸ்திரம் உடுத்தி கொண்டு, பூணல் போட்டுக்கொள்பவர்களாக இருந்தால் பூணலுக்கு இடது பக்கம் போட்டுக்கணும். பூணல் இல்லாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி இல்லை. ஒரு பாத்திரத்தில் சுத்தமான ஜலத்தை எடுத்துக்கொண்டு, நம்ம பருகாத ஜலம், பைப்பில் பிடிச்சாலும் சரி, இதில் இருந்தாலும் சரி, நம்ம உபயோகப்படுத்தாத புது ஜலமாக எடுத்துக்கொண்டு கீழ்கண்ட மந்திரங்களை சொல்லி
3 தடவை அறிக்கை விடணும். ஏன்னா அவர் வந்து பிரபிதாமகர், நமக்கு எல்லாம் பிதாமகர் எல்லாருக்கும். ஆகவே நம்ம எல்லாருக்கும் மூத்த தலைமுறைங்கிறனால அவருக்கு எல்லாருமே நாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். நமக்கு அருமையான சகஸ்ரநாமத்தை கொடுத்தவர், நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர், கிருஷ்ணனுடைய காலத்தில் வாழ்ந்தவர், கிருஷ்ணனால் மதிக்கப்பட்டவர். ஆகவே அவருக்கு நாம் தர்ப்பணம் செய்வது ரொம்ப புண்ணியம். ஆகவே இந்த பீஷ்மாஷ்டமி என்று கீழ்கண்ட மந்திரங்களை சொல்லி நீங்கள் 3 வகையான அர்க்கியம் கொடுக்கணும். முதல் மந்திரம், வைக்கியாரபாதி கோத்திராய சாங்கிருதி பிரவராய கங்காபுத்திராய பீஷ்மாய ஆஜன்ம பிரம்மச்சாரிணே பீஷ்மாய நமக இதம் அர்க்கியம். ஒரு அர்க்கியம். அபுத்திராய ஜலம் தத்மி நமோ பீஷ்மாய வர்மனே பீஷ்ம சாந்திரோத்வீர சத்யவாது ஜிதேந்திரிய ஆபிரத் பிரவாப்னோது புத்திர பௌத்ரோசிதாம் பீஷ்மாய நமக இதம் அர்க்கியம். 2வது, வசீனாம் அவதாராய சந்தனோத்ராஜாயஷ அர்க்கியம் ததாமி பீஷ்மாய ஆபாப்ரமசாரிணே பீஷ்மாய நமக ராத்மஜாயஷ இதம் அர்க்கியம் என்று இந்த 3 மந்திரங்களுக்கும் சொல்லி 3 வகையான அர்க்கியங்களை கொடுத்து விட்டு மனதார பீஷ்மரை நினைத்தால், ஏன்னா பீஷ்மர் வந்து கிருஷ்ணனோட நேரடி தொடர்பு உள்ளவர். கிருஷ்ணனே பீஷ்மரை மற்றவர்கள்லாம் தோற்கடிக்க முடியாத கிருஷ்ணனே தன்னுடைய சக்கரத்தை எடுத்துக்கொண்டு நான் பீஷ்மரை வதம் பண்ணிடுறேன் என்று இறங்கிய அளவுக்கு, அந்த அளவுக்கு சுத்தமான வீரர், நைஷ்டிக பிரம்மச்சாரி. இந்த உலகத்திலேயே தகப்பனாருடைய சந்தோஷத்துக்காக பால்ய வயதிலேயே பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொண்டு தான் கல்யாணம்னாவும் தகப்பனுக்கு திருமணம் செய்து வைத்தவர், 2வது திருமணத்தை. அப்படிப்பட்ட அந்த மகானுக்கு, அந்த மகானியருக்கு நாம் அவருக்கு தர்ப்பணம் கொடுத்து அர்க்கியம் விட்டால் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்கும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பற்றி பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஆகவே எல்லோரும் அடியனுடைய இந்த ஒரு ஆலோசனையை கேட்டு முடிஞ்சவரை இதில் வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஆண் பெண்கிற பேதம் இல்லை, எல்லாருமே செய்து கொள்ளலாம். ரதசப்தமி என்று பீஷ்மாஷ்டமி என்று மாத்திரம் எல்லா புருஷர்களும், அதாவது ஆண்கள், எந்த வகையான வர்ணபேதமும் இல்லாமல் எல்லாரும் செய்யலாம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இது இந்த வருஷம் குறித்து வைத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம செய்யலாம். செய்ய நமக்கு நாம் அந்த மகாபுருஷருக்கு நாம் ஒரு கைமாறு செய்ததாகும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திவக்கியாதி குணானவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்மய வியோமோகதஸ்தராணி தனாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே மாதாபிதாய் உதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந கல்பதேர் வகலாபிராமம் ஸ்ரீமத் ரதங்கரிலம் பிரணமாமி மூர்த்தா பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேனும் பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்கசுமணிம் புனதோஷ்மி நித்யம் குருமுகம் அனிதிப்பிய பிராக வேதான சேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானு காமகய ஸ்வசர்மமர்வந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் துஜுகுலதிலகம் தம் விஷ்ணுஹித்தம் நமாமே. மின்னார் தடமதில் சோழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றழைத்தோம் கெழுமை சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல்
நல்லாண்டென்று நவின்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏற்றுவர் வல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். அபிமான ஸ்தலங்கள், ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நான் 33வது நாம் அனுபவிக்க இருப்பது மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோயில். தென்னாட்டிலே தமிழ்நாட்டின் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் என்ற பகுதியில் அமைந்துள்ள இந்த கோயில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. மாதவ பெருமாள் மற்றும் அவருடைய துணைவியார் லட்சுமி என்ற அமிர்தவள்ளி என்றும் வழங்கப்படுகிறார். இந்த கோயில் கிபி 6லிருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள் 12 ஆழ்வார் துறவிகளில் முதல் 3 பேரில் ஒருவரான பேயாழ்வாரின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. இந்த கோயில் காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். மேலும் பல்வேறு நாட்களில் பல்வேறு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. பார்க்கடலை கடைந்த பொழுது விஷ்ணு தனது மனைவி லட்சுமியை பிருகு முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்தியதாக நம்பப்படுகிறது. ஒரு மகளை பெறுவதற்காக தவம் செய்து பெண் லட்சுமியை அவர் ஏற்றுக்கொண்டார். தலைமை தெய்வமான மாதவ பெருமாள் பிறகு பிருகு முனிவரின் மகளான அமிர்தவள்ளியை மணந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கல்யாண பெருமாள் என்றும் இந்த பெருமாளை அழைக்கிறார்கள். இந்த கோயில் 6லிருந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில். இந்த கோயில் நுழைவாயில் கோபுரம் மூலவர் கருவறையில் வைக்கப்பட்டுள்ளது மற்றும் கிரகண செய்யப்பட்ட உருவமாகும். இருபுறமும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியின் உருவங்களுடன் அமர்ந்த நிலையில் பெருமாள் காணப்படுகிறார். மைய கோயிலுக்கு பின்னால் விஷ்ணுவின் அவதாரமான வராகருக்கு ஒரு சிறிய கோயில் உள்ளது. விஷ்ணுவின் தெய்வீக, அதாவது கழுகுமலை வாகனம் மாதவ பெருமாளை எதிர்கொள்ளும் கருடனின் கோயில் மத்திய கோயில் காட்சியில் அமைந்துள்ளது. ஒரு வழிபாட்டு மண்டபம் மற்றும் ஒரு குறுகிய அர்த்த மண்டபம் உள்ளது. ஆகவே கருடனின் கோயிலுக்கு பின்னால் மத்திய கோயிலுக்கு நுழைவாயில் கோபுரத்திற்கும் ஆட்சியில் அமைந்துள்ளது. வழிபாட்டு மண்டபத்தின் இருபுறமும் ஆழ்வார்களின் படங்கள் உள்ளன. மேலும் அமிர்தவள்ளியின் சந்நிதி கோயிலின் மேற்கு பகுதியில் 2வது பிரகாரத்தில் உள்ளது என்று கூறி, இந்த கோயிலில் வழக்கம் போல 4 முறை பூஜைகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு சடங்கிலும் 3 படிகள் உள்ளன. குடம் மது கூழ்த்தனுக்கும் அவரது துணைவியார் அமிர்தவள்ளிக்கும் அலங்காரம், நைவேத்தியம் மற்றும் பல விஷயங்கள் நடைபெறுகின்றன. அந்த மாதவ பெருமாளினுடைய திருவடிகளை வணங்கி நாம் உயிர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அல்லாத இறைவா நீதாராய் பறையலோ நம்பாவாய் இறைக்குமேழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவன் உனக்கே நாம் ஆட்சிவோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையளவு ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவர் ரொம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.